தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் நம்பர் 1 யூனிவர்சிட்டியாக இருக்கக்கூடிய அமிர்த விஸ்வ வித்யாபீடம்ல ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 2025 ஓப்பன் பண்ணிட்டாங்க. AEEE 2025க்கு எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா என்ன, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன அண்ட் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுவீங்க. எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 1 2004 இருந்து அப் டு உங்களுக்கு 13th June 2009 வரைக்கும் பர்த்தாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக பார்த்தீங்கன்னா 10th and +2ங்கிற பேட்டர்னில் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த சப்ஜெக்டில் மினிமம் 60% மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 60% கீழே உங்களோட மார்க் இருக்குனால நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2 பேசிஸில் வந்து எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பேஸோட லாஸ்ட் டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா January 20th 2025 அண்ட் எக்ஸாம் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசிஸ்க்கு February 1 and 2ல வந்து நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேஸ் 2 பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மந்த்ல வந்து எக்ஸாமினேஷன்ஸ் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட் டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஓகேங்களா, 2 பேசிஸ்ல இந்த இயருக்கு வந்து எக்ஸாமினேஷன்ஸ் நடக்க போகுது. அண்ட் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டில் வந்து இந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு எக்ஸாம் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 2.5 ஹவர்ஸ் வந்து டியூரேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸில் 40 கொஸ்டின்ஸும், ஃபிசிக்ஸில் 30 கொஸ்டின்ஸும், கெமிஸ்ட்ரியில் 25ம், இங்கிலீஷில் 5 கொஸ்டின்ஸும் வந்து இருக்கும். அண்ட் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கரெக்ட் கொஸ்டின்ஸ்க்கு 3 மார்க்ஸ் கிவ் பண்ணுவாங்க. ராங் ஆன்சராக இருக்குன்னா 1 மார்க் லெஸ் பண்ணுறாங்க. அதாவது நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணி வைங்க.